இப்போ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த தாந்திரிக சக்கரவர்த்தி ஜோதிட ஆசான் பேராசிரியர் மருதமலை குருஜி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இங்கு கூடியுள்ள அனைத்து அன்பு நல் ஜோதிட உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஆன்லைன் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும் மிகுந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு, இந்த குரு ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் 117வது மீட்டிங், அதாவது 117வது கருத்தரங்கில் இணைந்து பேசுவதில் ரொம்ப பெருமைப்படுகிறேன். அற்புதமான ஒரு ஆற்றல் பெற்ற விஜய பூபதிராஜன் அவர்களுடைய நிகழ்ச்சியில் இன்றைக்கு அழகான உணவு, செவிக்கு அழகாக பேசக்கூடிய நல்ல மிகப்பெரிய ஜாம்பவன்கள்லாம் இன்றைக்கி ஜோதிட கருத்துக்களை சொன்னாங்க. அனைவரும் அவர் பேச்சை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஜோதிடம்ங்கிறது நம்ம சொன்ன மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுக்க தெரியணும், மனசுக்குள்ள வச்சுருக்கிற விஷயத்த கொடுக்க தெரியணும், கொடுக்க தெரிஞ்சால் தான் ஜோசியம் இல்லைங்களா? அப்போது இது கொஞ்சம் கூட தயக்கப்பட வேண்டியதில்லை. நமக்கு இருக்கிற விஷயத்த கொடுத்துடணும். சரி, நம்ம மட்டும் இல்லை, ரகசியமாக சேஃப்டி வச்சு நம்ம ரகசியங்கிறவங்களாம் அவங்களுடைய ரகசியம் புதை போய்விடும். பெரும்பாலுமே அப்படித்தான் எல்லா சாஸ்திரங்களுமே இந்த ஒரு ஒரு முதுகு வலிக்கு இருக்கும். அந்த முதுகு வலிக்கு சின்ன ஓடு வச்சு ஒரு மந்திரிப்பாங்க. அந்த தண்டுவடத்துலேருந்து என்ன ப்ராப்ளம் ஆனாலும் ஒரு செகண்டில் சரியாரு, சும்மா ஒரு ஓட்டை வச்சு பண்ணுவாங்க. அந்த ஒரு ஒரு பானையோட ஓடு, அந்த ரகசியம் ஒருத்தர் செஞ்சுட்டு இருந்தார். ஒரு நிமிஷத்தில் சரி பண்ணிடுவார். முதுகு வலின்னா தொட்டால் சரியாக போயிடும். இப்போ இது போல நிறைய வித்தைகள், கண்ணுக்கு தெரியாத வித்தைகள் எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்படுது. ஜோதிடத்திலையும் சூட்சமங்கள் சொல்லிக் கொடுக்காம நிறைய பேர் மறந்து போயிட்டாங்க. தனக்கு மட்டும்தான் வேணும், தனக்கு மட்டும்தான் வேணுங்கன்னு நினைக்கிறவங்க ஜோதிடம் மறையில் என்னென்னா அவங்க தெரிஞ்ச ஒரு அனுபவ கருத்துக்களை பூராமே சொல்லாமல் போயிட்டாங்க. இப்போ நவமணி ஐயா அவர்கள் ஒரு 50 வருஷம் ஜோதிடம் அப்படின்னாரு. இப்போ நாமளும் நீண்ட காலமாக ஜோதிடத்தில் பிறந்ததுலேருந்தே ஜோதிட குடும்பத்தில் வளர்ந்து வந்தால்தான். ஆனால் இருந்தாலும் கூட என்ன, எந்த விஷயத்தையும் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறோம். எந்த விஷயத்தையுமே வெளிப்படுத்துகிறோன்னா நம்ம நம்மளையோட எந்த கலைகளும் போகணும். இப்போ நான் ஏறக்குறைய ஒரு 20 வருஷத்தில் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 2-3 லட்சம் பேர்த்துக்கு நம்ம உபதேசம் கொடுத்துருக்குறோம், ஜோதிடம் சொல்லி கொடுத்துருக்கோம். நிறைய மாணவர்கள் உண்டு. அப்போ இந்த பெருமை அல்லது அத்தனை பேரில் ஏதோ ஒரு 10 குடும்பம் நம்மளை நம்பி கண்டிப்பாக வாழ வைக்கக்கூடிய காரணியை வராகி எண்ணெய் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் வராகி எண்ணெய் மட்டும்தான் முழுசாக கும்பிடக்கூடிய அமைப்பு இருக்குது. மற்றபடி எனக்கு பிடிச்சது திருவண்ணாமலை சிவன். ஏன்னா அவருடைய ஆசையினால தான், அவருடைய அருள்னால தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, ஒரு அற்புதமான இன்றைக்கி நிறைய மேடையில் வீட்டிற்கக்கூடிய ஜோதிட வல்லுநர்களுக்கும் நம்ம சரவணன் சோமசுந்தரையா நல்லா பேசினார். ரொம்ப பிடிச்சது எனக்கு. நிறைய பேசுனதை பிடிச்சாரு. இதுதான் சரளம்ங்கிறது. ஒரு விஷயம் வரணும்னா சரளமாக உள்ளிருந்து வர்றது தான் விஷயம் ஒழிய, இந்த வெளியே பார்த்து படிக்கிறதெல்லாம் விஷயம் நான் சொல்ல தெரியல எனக்கு. மனசுக்குள்ளிருந்து வரணும். எந்த ஒரு விஷயமே மனசுக்குள்ளிருந்து வரணும். எல்லா பாடமே ஒன்று சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா மனசுக்குள்ளிருந்து வரணும். ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கிறது வேறு விஷயம். நாம் 1வது 2வது டீச்சர்னால் புக் பார்த்து சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம காலேஜ் லெவலில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணணும், புக்கு பார்த்து படிக்கக்கூடாது. அப்போ ஒரு மேடையில் பேசுகிறாங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் எல்லாம் பேசுகிறாங்கன்னா தான் அது ஒரு விஷயம். இப்போ ஜோதிடமானது நாளுக்கு நாள் வளருது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ நம்ம ஜோதிடத்தை மதிக்கணும். பொதுவாக ஜோதிடத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, நவகிரகங்களை கட்டாயம் காலையில் எந்திரிச்சதையுமே ஓம் ஆதித்தாய் சோமாய மங்களாய் புதாய், அல்லது நமக்கு தெரியலையே அந்த மந்திரமே தெரியல, ஓம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி கேது ராகு கேதுவே நமக்கு அவ்வளோதான். இதை சொல்லிட்டு படுக்கிட்டு எழுந்துருங்க. நைட் படுக்கிற போது படுங்க. ஏன்னா எந்த கோளாறும் வராது, தோஷங்கள் வராது. இப்போ நம்மளுக்கு படியிழக்கக்கூடியது யார்? 9 கிரகங்கள். நம்ம 9 கிரகங்களையும் மறந்துடுறோம். ஜோதிடத்தில் நம்ம யார் காலையில் 9 கிரகத்தை நினைக்கிறது கிடையாது. ஸோ ஜோதிடத்தை வணங்கணும். அதே மாதிரி நவதானியங்களை நம்ம வச்சு வழிபடலாம். வீட்டில் வச்சு நவதானியத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு விளக்கு வச்சு, நவதானியத்தை பீடமாக வச்சு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு தினசரி விளக்கு வச்சுட்டோம். மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும். நவகிரகங்களோட தன்மைக்கு மேலே உலகத்தில் ஒன்றும் இல்லை. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, ஈசானை மூலையில் தான் எல்லா பக்கம் நவகிரகம் இருக்கும். இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ என்னென்னா எல்லாமே பஞ்சபூத அடிப்படையில் இருக்கிறது தான். உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பஞ்சபூதத்தின் அடிப்படையில் இருக்கிறது தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஸோ பிரபஞ்சம் எப்படின்னா, ஆகாயத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து நிலம், நிலத்திலிருந்து 4 வகை ஜனனங்கள். முட்டையிலேருந்து வர்றது, வேர்வையில் வர்றது, கர்ப்பையில் வர்றது, தாவரத்தில் வர்றது, இப்படி 4 வகையான ஜனனங்கள் பூராமே பஞ்சபூதத்தை வச்சு தான் வந்திருக்கோம். நாமெல்லாம் பஞ்சபூதத்தில் ஒன்று தான்.
அப்போ இந்த பஞ்சபூதத்தில் ஆன ஒரு இயக்கம் தான் நம்மளை கட்டுப்படுத்திட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்காக இதில் தான் வந்து நம்ம ஆளுக, நம்ம ஆன்றோர்கள், முனிவர்கள், சித்தர்கள் இல்லாமல் அந்த உடம்புலேயே வந்து ஊனுடம்பே ஆலயம்னு சொன்னாங்க. அதில் 5 சக்கரங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சுவதிட்டானம், மணிபூரகம், மனாதகம், விசுத்தி, ஆக்கை. இப்போ இந்த சக்கரங்களுக்கு, அந்த 5 சக்கரங்களுக்கும் வித்தியாசம் கொடுத்தாங்க. சுவதிட்டானம் அப்படிங்கிறது நிலத்தத்துவத்தை குறிக்கிற மாதிரியும், இப்படி ஒவ்வொரு சக்கரங்களும், மணிபூரகம் அப்படிங்கிறது நீர் தத்துவத்தையும், அதே மாதிரி வந்து அநாகதம்ங்கிறது நெருப்பு தத்துவத்தையும், விசுத்தி வந்து நம்மளுக்கு காற்று தத்துவம், ஆக்கிங்கிறது வந்து ஆகாய தத்துவத்தையும் சொல்கிற மாதிரி அவங்க சொல்லி வச்சுருந்தாங்க. இது வந்து அந்த காலத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள். இந்த 5 பூதங்கள் இல்லாமல் எதுவுமே இயங்காது. ஒரு இடத்துல இருக்கும்போது 5 பூதம் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் வந்து உடம்பு சரியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம். அதனால தான் என்ன பண்ணாங்க, நமசிவாயன்னு ஒரு எழுத்து சொல்லும்போது எல்லாமே ஒரு மாத்திரை தான் இருக்கும். நெடில் குறியில் எதுங்க நமசிவாயன்னு சொல்கிறாங்க, சொல்லக்கூடாது, நமசிவய. அப்போ ஓம்ங்கிறது 3 மாத்திரை. அப்போ ஓம் 3 மாத்திரை, நமசிவயங்கிறது ஒவ்வொரு எழுத்தும் குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. ஓம் நமசிவாயன்னு தான் சொல்லணும், நமசிவாய என்று சொல்லக்கூடாது. ஆச்சுங்களா? அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். அப்போ இந்த 5 பூதங்கள் வச்சு பண்ண விஷயங்கள் தான் என்னென்னா பஞ்சபட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. அதுக்குள்ள பஞ்சபட்சிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில், இந்த 5 பட்சியே மூலாதாரமாக இருந்து உலகத்தில் பூராமே இந்த 5 பூதங்களையும் 5 பட்சிகளாக நினைத்து அவங்க வந்து உலகத்தில் பண்ணி விட்டுருக்காங்க. இது நம்மளுக்குரிய அகஸ்தியர் சொல்லப்பட்டது. நிறைய எத்தனையோ ரோம ரிஷியிலிருந்து எல்லாருமே நிறைய சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து என்னென்னா எல்லாத்துக்கும் போய் புரியுது அப்படின்னா, பாடல்கள் வடிவில் நிறைய அந்த காலத்தில் நூல்கள் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் நோட்டு புக்கு, பேனா, பென்சில் கிடையாது. ஒரு குருக்கிட்ட போகும்போது குரு வந்து அவர் வந்து பாட்டை படித்து வச்சுருப்பார். அந்த பாட்டை வந்து அவனுக்கு சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அப்போ அந்த சிஷ்யன் வந்து மண்டக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பான். இப்பவும் இந்த கிராமத்தில் அந்த பொன்னர் சங்கர் கதையெல்லாம், வில்லு பாட்டெல்லாம் பாடுறவங்க வந்து கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, வந்து வீடு வீடாக வந்து ஒரு இடங்களில் தாங்கன்னா மனப்படமாக தான் இருக்கும் எல்லாமே. அப்போ வந்து பாடல்கள், அத்தனை பாடல்களும் மனப்படமாகவே இருந்தது. அப்போ மனப்படம் பண்ண பாடல்கள் அதை வச்சு தான் ஜோதிடங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. மறையாமல் வந்து காப்பட்டது ஒவ்வொரு பாவத்துக்கும் அப்படின்னு பாடல்கள் வச்சுருந்தாங்க. அப்போ அதே போல் இந்த பஞ்சபட்சிக்கும் வந்து மூல நூல்கள் நிறைய எல்லாமே பாடல்களில் தான் இருக்கப்பட்டது. அப்போ என்னென்னா, ஒரு பாடலை வந்து ஒரு நகை ரோட்டில் கிடக்குது, அந்த ரோட்டில் கிடக்குது அப்படின்னா அதை பார்க்குற விதம் பலவிதமாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணம் வந்து, ஒரு கவரிங் கடைக்கிட்ட ஒரு கவரிங் கடை வாசல், அவன் கடை வாசல் என்ன இருக்குது, ஒரு தங்க செயின் ஒன்று கிடக்குது. அதை அந்த கடைக்காரன் எடுப்பானா, அவன் என்ன நினச்சிக்குவான், அதை வந்து தங்கன்னு நினைக்க மாட்டான். அவன் இதை கவரிங் செயினில் கீழே போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவான். அப்போ அவன் பார்வை என்னென்னா, தங்கமே கிடைச்சாலும் கூட அவனுக்கு அந்த கவரிங் கடைக்காரனுக்கு அந்த பார்வை வந்து இதாக தான் தெரியும். இதே வந்து தங்க நகை கடை கிடக்குதுன்னு என்ன பண்ணுவான், தங்க நகை எடுத்துப்பா, என்னடா நகை ஒன்று கிடக்கிற மாதிரி பார்ப்பான். அப்போ அந்த பார்வைங்கிறது என்னென்னா, அந்த பார்க்குற விதத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு விதமாக தெரியும். ஒரு செயின் கிடக்குது, ஒரு நல்லவன் பார்க்கும்போது என்னென்னா அந்த செயின் கொண்டு யாராலும் கொடுத்துலான்னு நினைப்பான். ஒரு குழந்தை இருக்குது, வாயில் வச்சு விளையாடும். அது உருவாக்கக்கூடிய ஆசாரி இவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, எடுத்து என்ன டிசைன் நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்படி வந்து என்னென்னா ஒரு பொருள் பல விதமாக தெரியும். ஆனால் எது தெரிஞ்சாலும் கூட இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பட்சிக்கும் ஒரு கேரக்டர் வச்சுருக்காங்க. வல்லூருக்கு வந்து என்னென்னா தீர்க்கமான பார்வை, நிலத்தத்துவத்தை குறிக்கிறது தீர்க்கமான பார்வை. அது எவ்வளோ தூரத்தில் ஒரு சின்ன கோழி குஞ்சு இருந்தாலும் 1 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்போ இப்போ சமயத்துலேயும் கூட ஒரு கேள்விப்பட்டேன், வல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய கழுகு, அதில் பிணந்தண்ணி கழுகுன்னு ஒன்று உண்டு. அது ஏகப்பட்ட உலகத்தில் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு சாவு இல்லாமல் உலகத்தில் காடு, மலைகள் எல்லாம் விலங்குகள் நிறைய இருக்கும். அந்த விலங்குகளை எல்லாம் செத்து போச்சுன்னா அதுதான் திங்கும். காட்டுக்குள்ளே நம்மளுக்கு கெட்ட எதுவும் வைரஸுகள் வராமல் இருக்கிறதுக்காக உலகத்தில் எங்கெங்கே, இப்போ நம்ம கடல் இங்கே தெரியும், கடல் என்ன ஒன்று மீன் தண்ணிக்குள் இருக்கும், செத்து போச்சுன்னா கரை ஒதுங்கிடும். இப்போ இதுபோல் இறந்ததுகளை பூராமே வந்து என்ன பண்ணணும்னா சாப்பிடக்கூடியது வந்து அந்த பிணந்தண்ணி கழுகுங்கிறது சாப்பிடும் இந்த கழுகு. இப்போ இந்த கழுகு என்னாச்சுன்னா, இப்போ சமீப காலகட்டத்தில் வந்து இது மாதிரி விஷயங்கள், ஃபுட் பாய்சன், உணவு, ஆகாத உணவுகள்லாம் பட்டு இப்போ 99% வந்து கழுகுகள் மறைந்து விட்டனவாம். இப்போ வந்து 1% தான் இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னா, அந்த வல்லூர் அவ்வளவு தீர்க்கமான ஒரு பட்டது, அது லவ்வில் அவ்வளோ அற்புதமான லவ் பண்ணுமா. அது ஒருத்தர் அந்த ஒரு பெண் வல்லூரை லவ் பண்ணோன்னா அந்த பெண் வல்லூர் என்ன ஒன்று மேலே பறந்து வேகம் ஓடிட்டு போயிருக்கும், ஆண் துரத்திட்டு போகும். துரத்திட்டு போகும்போது என்னன்னா தன்னுடைய ரக்கை ஒன்றை பிடுங்கி போட்டுதுன்னா அந்த ரக்கையானது கீழே விழுகும். விழுந்துன்னா போய் இதை எடுத்துகிட்டு வந்தால் தான் அது கூட சேர்த்திக்கும். அப்போ இதை எடுத்துகிட்டு வரக்கு இது என்ன பண்ணும், பறந்து போய் தேடி கண்டுபிடிச்சி போனால் தான் அது கூட ஜாயிண்ட் ஆக முடியும். அப்படி வந்து அந்த வல்லூருக்குன்னு ஒரு குணம் உண்டு. அப்போ அந்த வல்லூர் பட்சியோட தீர்க்கமான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பட்சி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அது என்ன,
உருவாக்குதல், படைத்தல் தத்துவத்துக்குரியது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பட்சி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆந்தைன்னு சொல்கிறாங்க. ஆந்தை யாருன்னா மணிபூரக சக்கரத்துக்கு சொல்கிறாங்க, நீர் தத்துவத்துக்கு சொல்கிறாங்க. அப்போ நீர் தத்துவத்தில் ஏன் அப்படின்னா பொதுவாக வந்து பணம்ங்கிற விஷயம் தான் நீர் தத்துவம். யாருன்னா பெருமாள் வந்து என்ன பண்ணுறாரு, பெருமாள் வந்து தண்ணிக்குள்ளே தான் உட்காந்துருக்கார், அவர் படுத்துட்டு இருக்கார், பால் கடலில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி தான் தண்ணி மேலே தான் இருக்கார். அப்போ தண்ணி எங்கே இருக்குதோ அங்கே தான் பெருமாள் இருப்பார். அதனால தான் வந்து பெருமாளுக்கு வந்து என்ன பண்ணுறோம், எப்பவுமே தண்ணிக்குள் இருக்கிறதுனால சளி பிடிச்சிக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், துளசி மாலை போடுறது. என்னன்னா அவர் சூடாக இருக்கிறது தான் துளசி மாலை போடுறோம். இதே சிவன் வந்து எப்பவும் கோபத்தில் இருக்கிறனால அவர் கோபத்தில் இருக்காக வில்வ மாலை போடுறோம். இது வந்து அதெல்லாம் வந்து நம்ம பெரியவங்க கொண்ட விஷயம். மாற்றி போட்டால் வேலை செய்யாது, துளசி கொண்டு பெருமாளுக்கு போட்டிங்கன்னா வேலை செய்யாது. அப்போ இதெல்லாமே ஒவ்வொரு தெய்வத்துக்கு என்ன மலர் போடணும், இந்த பூ போடணும், என்ன நெய்வேத்தியம் பண்ணணும், நம்ம முதல்ல இருக்கிறவங்களாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதன்படி தான் நம்ம செய்யணும். வெத்தலையே வைக்கும்போது எந்தெந்த வெத்தலை எந்தெந்த சாமிக்கு எப்படி வெத்தலை வைக்கணும் முறையில் இருக்குது. எல்லாமே நிறைய தெரியும். அனுபவத்திற்கு உங்களை போல பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாத விஷயம் இல்லை வச்சுங்களா. அதே மாதிரி நெருப்பு தத்துவங்கிறது காக்காய். காக்காய் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒற்றுமையானது. நாம எல்லாம் பிதர்கள்னு சொல்கிறோம், அந்த காக்காய் வந்து ஒற்றுமையான காக்காய். அற்புதமாக ஏதாவது ஒரு காக்காய் இறந்தாலும் கூட ஊர் ஊரை வந்து சேர்ந்துக்கும். நீங்கள் காக்காய் தொட்டுனீங்கன்னா நம்மளை விடாது, அவ்வளோதான், துரத்தி கடிச்சு போடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ காக்காய் வந்து நம்மளுக்கு நெருப்பு தத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்போ கோழி வந்து என்னென்னா காலையில் கோழி கூவக்கூடிய நேரம் கோழிம்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த காற்று தத்துவத்துக்கு வந்து கோழி கொடுத்துருக்காங்க. ஆகாயங்கிற அந்த நெற்றி போட்டு சக்கரத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மயிலை கொடுத்துருக்காங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுமே வந்து உடம்புல எல்லாமே வந்து அந்த 5 பஞ்ச பூதங்கள் பஞ்ச பட்சிகள் அடிப்படையில் தான் நம்ம உடம்பே இயங்கிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம உடம்புல என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு நம்ம பிறக்கிறோம் ஜனன நேரத்தின் அடிப்படையில் வந்து ஒரு நட்சத்திர அடிப்படையிலையோ பெயரின் அடிப்படையிலையோ ஏதாவது ஒரு பட்சி சார்ந்தது நம்ம இருப்போம். அதாவது ஒன்று வல்லூர் பட்சியில் இருக்கலாம், அல்லது வந்து ஆந்தை பட்சியில் இருக்கலாம், அல்லது காகப்பட்சி, கோழி, இது ஏதாவது ஒன்று முழு தாக்கம் இருக்கும், அவங்களோட உடம்புல இருக்கும். அப்போ என்னென்னு வல்லூருங்கிறது வந்து படைத்தல் தத்துவம், ஒரு உருவாக்குதல் அப்படிங்கிறது. அதுக்கு கோணம் என்னென்னா வல்லூருக்கு அடையாளம் என்னென்னா சதுரம் அப்படிங்கிற அடையாளம் போட்டிருப்பாங்க. வல்லூர் பட்சிக்கு சதுரம்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஆந்தைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, பிறை போட்டிருப்பாங்க. பிறை பணம் அப்படிங்கிற விஷயத்துக்காக பிறை போட்டிருப்பாங்க. பெருமாள் இருக்கக்கூடிய இடம் பணம்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி காக்காய்க்கு வந்து முக்கோணம் போட்டிருப்பாங்க, மேல் முக்கோணம். அதே மாதிரி கோழிக்கு வந்து அறுகோணம் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி மேல் பக்கம் வட்டம், இதுக்கு மயிலுக்கு வந்து வட்டம்னு போட்டிருப்பாங்க. இப்படி வந்து கோயில்லையும் இருக்கும், எல்லா இடங்கள்லையுமே இருக்கும். இப்போ வல்லூர் படைத்தல் தத்துவம் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், இந்த ஹோம குண்டங்கள் கோயிலில் என்ன பண்ணுறோம், சதுரமான ஹோம குண்டங்கள் போடுறோம். சதுரம்ங்கிறது படைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஒரு சில கோயிலெல்லாம் என்னென்னா முக்கோண குண்டம் இருக்கும், அது சத்துரு சம்ஹாரம், எதிரி அழிக்கக்கூடிய அமைப்பில் வரக்கூடியது, சத்துரு சம்ஹாரம் பண்ணக்கூடியது அந்த அமைப்பு. ஸோ வந்து என்னென்னா இந்த தத்துவங்களை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் ஒவ்வொருத்தரும் அந்த காலத்திலிருந்து இந்த பஞ்ச பூதங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கட்டணங்கள் ஒரு அமைப்பு, ஒரு சில அமைப்புகள் பூஜை வழிகாடுகள் அமைப்பிட்டாகும். அறுகோணம் இருக்குது. அறுகோணம் அப்படிங்கிறது வந்து அருளல் தத்துவம் நல்லது கிடைக்கும். அதான் முருகனை வந்து அருளல் தத்துவம் கொடுக்க முருகன் அப்படிங்கிறக்கா அறுகோண சக்கரத்துக்கு அதிபதியாக வச்சிருந்தாங்க. பைரவர் வந்து அஷ்டகர்மம் செய்வார், அதனால 8 கோணம் அவருக்கு இருந்தது. கால பைரவர் அப்படிங்கிறது 8 கோணம் இருந்தது. ஸோ வந்து இதெல்லாமே நாம கண்டுபிடித்ததெல்லாம் பெரியவர்கள் கடைப்பிடித்தது அப்படின்னு. அப்போ நம்மளுக்கு என்னன்னா இதில் எங்கே வாய்மை இருக்கிறதோ, எங்கு உண்மை இருக்குதோ அந்த இடத்துல அந்த தெய்வம் இருக்கும். தெய்வம் இல்லாத இடமில்லை. நம்ம நினச்சிக்கணும் தெய்வம் வந்து கோயிலில் தான் உட்காந்துக்கணும். ஊனுடம்பி ஆலயம், நம்ம உயிர் தான் ஆண்டவன், வேற எதுவுமே கிடையாது. உயிர் தான் ஆண்டவன். அப்போ உயிர் எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாது. உடம்புக்குள்ளே தலையிலேருந்து கால் வரைக்கும் எங்கே வேணாலும் உயிர் இருக்கும். எப்படி இந்த பஞ்சபூத அமைப்பு தான். அப்போ பஞ்சபூத அமைப்புனா எந்த பூதத்தில் வேணாலும் உயிர் இருக்கும். இப்போ ஒருத்தன் தலை அடிபட்டு சாகரன் இருக்குது, கால் அடிபட்டு சாகரன் இருக்குது, எங்கே அடிபட்டாலும் சாவான். அந்த உடம்புல வந்து இந்த 12 புள்ளிகள் இருக்குது. அந்த 12 புள்ளிகள் வந்து படுவருமன்னு சொல்லக்கூடிய அந்த 12 புள்ளிகள் உடம்புல இருக்குது. 12 பருவத்தில் விட்டாலும் அவன் காணாமல் போயிடுவான். அப்போ இதெல்லாமே வந்து உடலில் இருக்கிற ஒரு அமைப்பு தான். அப்போ இதெல்லாம் என்ன பஞ்சபட்சி அப்படிங்கிற விஷயம். அப்போ நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பஞ்சபட்சி சாஸ்திரப்படி வந்து இந்த பட்சியானது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினசரி நம்ம உடம்புல இயங்கிட்டு இருக்கோம். தினசரி இயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அது என்னென்ன வேலை செய்யணும்னா, ஊன் சாப்பிட்ற வேலை செய்யும், நடைனா நடக்கிற வேலை செய்யும், அதுக்கடுத்தது ரூலிங் உட்காந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா ரூலர், அது மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் தூங்கும், அப்புறம் சாபங்கிற டீப் ஸ்லீப், சுத்தமாக அதோட நிலையில் இருக்குது. எப்படி இந்த ஜோதிடத்தில் இந்த அஸ்தமனம்னு சொல்கிறோமில்ல,
அப்போ அஸ்தமனம் பெற்ற கிரகங்கள் பலனை தராது எந்த இடத்துலையும். அது எங்கே இருந்தாலும் கூட ராகு கேது எப்படி சதா அஸ்தமனத்தில் இருக்கிற மாதிரி இந்த அஸ்தமனம் பெற்ற கிரகங்கள் வந்து வேலை செய்யாது. அதோட பலன் என்ன, கூட இருக்கிற கிரகங்களோ அல்லது அது கூட வந்து எந்த கிரகம் சேர்ந்தோ அந்த கிரகம் கொடுக்கும் அல்லது சூரியன் கொடுக்கும். அப்போ அஸ்தமனம்ங்கிறது ஒரு விஷயம். அப்போ நம்ம இதெல்லாம் என்னென்னா எல்லாமே சொன்ன விஷயத்தை வச்சு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பட்சிகளில் பார்க்குற போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏற்கனவே இதை நிறைய நம்ம பஞ்சபட்சி சம்மந்தமாக சொல்லியிருக்கோம். இப்போ இதில் வந்து முக்கியமாக அந்த பெயர் வைக்கிறது எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு, ஏன்னா அதில் நிறைய ரகசியங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து பஞ்சபட்சியெல்லாம் வந்து 10 வருஷம் 12 வருஷம் படிக்கணும். நிறைய நூல்கள் இருந்தாலும் கூட சரஸ்வதி மகால் நூல் இருக்குது, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா தேடி 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 படிக்கணும். இதை வச்சு எது வேணாலும் விதியை மாற்றலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 5 பட்சிகளும் ஊன் நடை அரசு துயில் சாவு இந்த வேலை மட்டும்தான் செய்யும். ஊன் நடை அரசு துயில் சாவு. இப்போ உதாரணம் வந்து கிழமை எடுத்துகிட்டு இந்த வளர்பிறை அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து வல்லூர் பட்சி அதிகாரமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வல்லூர் பட்சி அதிகமாக இருக்கும். அப்போ அந்த அதிகாரங்கிறது என்னென்னா ஊன் நடத்தக்கூடிய பட்சி அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து இந்த பகலுக்கு ஒரு பட்சியாகவும் இரவுக்கு ஒரு பட்சியாகவும் ஊன் பட்சி அதிகார பட்சியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த படுபட்சி தான் 24 மணி நேரம் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதில் வேலை செய்யாது, தனிய நாளில் பஞ்சபட்சி வேலை செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ படுபட்சி ஜெயிக்கலாம். ஒவ்வொரு பஞ்சபட்சிக்கும் வந்து ஒவ்வொரு பட்சிக்காரனும் தான் ஜெயிக்கிறதுக்காக மந்திரங்கள் உண்டு. இதுகளை எல்லாமே வந்து நம்ம கற்றுக்கலாம், கற்றுட்டு ஜெயிக்கலாம். விதியை மாற்றுறதல்ல. இதெல்லாம் என்னென்னா விதி கூட போகிறது, அதை ஒன்றுதல்னு அர்த்தம். அப்போ வந்து யார் போகிறாங்களோ அவங்களோட இணைந்து போகிறது. இப்போ நம்ம எதிர்த்து எகென்ஸ்ட் சொல்லாமையோ சேஞ்சக் போடாமல் இணைந்து போகிறது அப்படின்றோம். அப்போ பொருந்தி போகிறது, தெய்வத்து கூட பொருந்தி போகிறது மாதிரி. அப்போ நம்மளுக்கு எந்த தத்துவம் அப்படிங்கிறது. இப்போ சித்தர்களே என்ன பண்ணால் நிலத்தில் மறைஞ்சவங்க நிறைய பேர் உண்டு, நீரில் மறைஞ்சவங்க உண்டு, காற்றில் மறைஞ்சவங்க உண்டு. இப்படி அந்த 5 பூதங்கள்லையும் எதில் வேணாலும் மறைவாங்க. இப்போது நிறைய பேர் வந்து நம்ம சமீப காலத்தில் சொன்னால் அந்த வள்ளலார் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார், காற்று ரூமுக்குள்ளே போனார், காற்றுல மறைஞ்சிரு அப்படிங்கிறாங்க. இது போல் நிறைய பேர் காற்றுல மறைஞ்சவங்களும் உண்டு, மண்ணுக்குள்ள மறைஞ்சவங்களும் உண்டு, தண்ணியில் மறைஞ்சவங்களும் உண்டு. இப்போ பொதுவாக சமாதிட்டு மண்ணில் நாமளாக போட்டு மூடி வைக்கிறது அமைப்பு ஒன்று உண்டு. அவங்க இயல்பிலேயே மண்ணுக்குள்ளே மறைஞ்சிருவாங்க. சரியா? அப்போ இது போல் வந்து சித்துக்கள்லாம் வந்து அவங்களுக்கு என்ன தத்துவத்தினாலும் வச்சுக்குவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, நெருப்பில் உட்காந்து பூஜை பண்ணுவாங்க, நீரில் உட்காந்து பூஜை பண்ணுவாங்க, எதில் வேணாலும் உட்காந்து அதுக்குரிய அந்த தத்துவத்தில் வெளிப்படுத்திவாங்க, தன்னைத்தானே வெளிப்படுத்திக்குவாங்க. அப்போ சுவாசம் அப்படிங்கிறது ஒரு சில காற்றை பிடிக்கிறது, காற்றுங்கிறது வாசி யோகம், சரசாஸ்திரம் இதெல்லாம் பிடிச்சி பண்ணக்கூடிய அமைப்பு. அப்போது இந்த 5 பூதங்களை வச்சு நம்ம வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். நம்மளுக்கு வைக்கப்பட்ட பேரானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த குறிப்பிட்ட அந்த பேரோ அந்த பேரின்படி தான் வந்து முதல்ல வந்து பச்சி எடுக்க முடியும். ஏன்னா இப்போ நம்ம சமயத்துலலாம் பார்க்குறோம், நிறைய அந்த காலத்தில் வந்து பிறந்த நேரமெல்லாம் வந்து சரியாக வந்துதான்னு தெரியல எனக்கு. இப்போ கிராமத்தில் இருக்கோம், கோழி பிறந்தான், 12 மணிக்கு பிறந்தான், உச்சி பொழுதில் பிறந்தான், இது மாதிரி நேரங்கள் இருக்குது. இப்போ சமீப காலத்தில் எழுதுகிறாங்க, அதுவும் வந்து மருத்துவமனையில் கொடுக்குற போது அந்த நேரம் சரியான சொல்ல தெரியல எனக்கு. ஏன்னா ஒரு சில இடங்களில் சரியாக வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனியை வச்சு நேரம் கொடுக்குறாங்க ஒரு சில ஹாஸ்பிட்டலில். ஒரு சிலது என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்து வச்சு குழந்தையை சுத்தம் பண்ணி அந்த உடம்பில் இருக்கிற இதெல்லாம் ஒட்டி சுத்தம் பண்ணி மறுபடியும் அதுக்கு தான் நேரம் கொடுத்து பண்ணக்கூடிய முறைகளும் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் இருக்குது. அப்போ நேரம் சுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இதில் என்னென்னா இந்த ஜாதகத்தில் இருக்கிற கணக்கு முறைகள் வேறு, இதில் இருக்கிற கணித முறைகள் வேறு. இப்போ இதில் வந்து 5 கணக்கு தான். 5 என்னது, ஊன் நடை அரசு துயில் சாவு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அரசன் வலுவானவன், எந்த அரசனாக இருந்தாலும் அரசன் வலுவானவன். நம்பர் 1 கேட்டகரியில் 100% வெற்றி தரக்கூடிய அரசன் மட்டுமே. அதில் 75% நன்மை தரக்கூடிய நார் அப்படின்னு கேட்டால் நான் ஊன் பட்சி நடத்துகிறவன் 75%. அப்புறம் பாய்க்கெல்லாம் எடுத்துக்கலாம். அப்போ வந்து பாய்க்கெல்லாம் மற்றதெல்லாம் விட்டுறலாம். சரிங்களா? சாவுங்கிறது ஊனில் பாதி நடையில் பாதி துயிலில் பாதி சாவு. சாவு எத்தனை வரும், 9.38 விழுக்காடு இதுதான் வரும் சாவு பட்சி. அவ்வளோதான் பலன் கொடுக்காது, அதுக்கு மேலே பலன் தராது. அப்போது இதெல்லாமே சாஸ்திர அடிப்படையில் இருக்க. இந்த பேருக்கு ஒரு சில அதிர்வுகள் உண்டு. இப்போ ஒருத்தரோட பேரை வச்சிருக்கும்போது அந்த முதல் எழுத்து வச்சு அவங்களுக்கு உதாரணம் வந்து அவங்க பேர் நடக்கும். இப்போ இதில் வந்து வல்லூர் பட்சிக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வளர்வரைக்கு மட்டும் நான் சொல்கிறேன். நான் பிரத்யேக வரைக்கும் அடுத்த இன்னொரு நிகழ்ச்சியில் பேசுவோம். வல்லூருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனா அவனா ஆ அதே மாதிரி ஐ ஔ இந்த 4 எழுத்துமே வந்து வல்லூர் பட்சிக்கு வரும். ஆனா ஆவண்ணா ஐ ஔ இந்த எழுத்து மட்டும் வல்லூர் பட்சிக்கு வரும். அப்போ இந்த வல்லூர் ஆனா ஆவண்ணாங்கிறது என்ன அப்படின்னு யோசிக்கும் போது, ஒரு எழுத்தை மெய்யெழுத்தை
பிரிக்கும் பொழுது இப்போ கா அப்படின்னு பிரிச்சா எப்படி பிரிக்கணும்? இக்கு ப்ளஸ் ஆன்னு பிரிக்கணும். சாங்கிறது இச்சு ப்ளஸ் ஆ. இது ஒரு ஒவ்வொரு எழுத்துக்களையுமே வந்து உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் தனியாக பிரிக்க தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் தெரிஞ்சுன்னா சுலபமாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாமே வந்து இந்த 5 எழுத்துக்குள்ளே தான் அடங்கும். எல்லாமே இந்த 5க்குள்ளே தான் அடங்கும். ஆனால் அவன் எழுதியாச்சு. அதுக்கடுத்து இ ஈ, இ ஈ. அதே மாதிரி உ ஊ, ஏ ஏ, ஓ ஓ, இவ்வளோதான். ஓ ஓன்னு என்ன? கோபால், கோவிந்தசாமி, கோபாலசாமி, இதெல்லாம் கோவன்னா வரிசையில் வரும். இதே போல வந்து ஆனா வரிசையில் எடுத்தோம்னா எல்லா பேருமே அதிகபட்சம் இருக்கிற எடுத்துட்டோம்னா அத்தனை பேருமே வந்து ஆனா வல்லூர் பட்சியில் 90% எல்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில இப்போ திருநாவுக்கரசன் என்ன இத்து ப்ளஸ் இ, இது வந்து வல்லூருக்கு வந்துடும் ஆச்சுங்களா. அப்போ நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேர் வைக்கிற சடங்குகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சுக்கணும். அப்போ வல்லூர் அப்படிங்கிற போது வளர்பிறையில் வல்லூருக்கு வந்து ஆந்தையும் மயிலும் நட்பு. அப்போ ஆந்தை யாரு? ஆந்தை அ ஆ அப்படிங்கிற எழுத்து. அதுக்கடுத்து வல்லூருக்கு வந்து ஈனா, மயிலுக்கு என்ன ஓனோவன்னா. இந்த எழுத்துக்கள் உள்ள மட்டும்தான் பேர் வச்சுட்டா கரெக்டு ஒற்றுமையாக இருப்பாங்க. குடும்பத்தில் பிரச்சனை எல்லாம் இருப்பாங்க. இப்போ நம்ம அது விட்டு போட்டு காகத்து எழுத்து என்னது? உ ஊ, கோழி எடுத்து ஏ ஏ, இதில் பேர் வச்சா சண்டைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், ஒற்றுமைகள் இருக்காது. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வரக்கான காரணம் பெயரை வந்து சிம்பிளாக மாற்றலாம். எண்கணித முறைகள் அது வேற. நம்ம பஞ்சபட்ச அடிப்படையில் சுலபமாக தெரிஞ்சு ஒரு பொருத்தம் பார்க்குறோம், கல்யாண பொருத்தம் பார்க்குறோம். அப்போ ஒரு பொண்ணு வந்து வல்லூர் பட்சியாக இருந்து வளர்பிறையில் அது வந்து காகமாக இருந்து நினைச்சு குடும்பங்கள் பகை பட்சி. அப்போ என்னன்னா பகைப்பட்சியாக இருக்கிறது குடும்பத்தில் ஒற்றுமை கொடுக்காது, பிரச்சனை கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எங்கேயோ ஒரு கணக்கில் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் கணக்கு உண்டு. நட்சத்திரங்களுக்கும் 5 நட்சத்திரத்துக்கு கொடுத்துருக்காங்க. அசுவினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருசீசம், வல்லூர், இப்படி நட்சத்திர அடிப்படையிலும் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது பெயர்படி நம்ம பேரை வைக்கிறது எப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். அப்போ வந்து வல்லூருன்னு ஒருத்தருக்கு பேர் வச்சுருந்தாங்க அப்படின்னா, இப்போ உதாரணம் வந்து அவர் சக்திவேல் அவருக்கு என்னென்னா இச்சு ப்ளஸ் ஆ, வல்லூருங்கிற பேர் தான் வந்திருக்குது. சரிங்களா? வல்லூருங்கிற பேர். அப்போ வல்லூர் இப்போ அட்டவணை கொடுக்குறேன். வல்லூர் அரசு நேரத்தில் தீபம் வச்சுட்டு வந்தால் போதும். தினசரி ஒரு செய்யக்கூடிய காரியங்கள் பூராமே வந்து அரசு நேரத்தில் தொடங்குதல். வீட்டில் சாமி கும்பிடுறது, நல்லது கெட்டது போகிறது, பிரயாணம் போகிறது, வீடு கீடு பூஜை கீஜை போடுறது, இது மாதிரி என்னென்ன வேலைகள் இருந்தாலும் விளக்கு ஏற்றி வைக்கிறது, ஒரு ஆளை போய் பார்க்குறது. அந்த எவன் அரசனாக இருக்கிறானோ அரசனாக இருக்கிற பவர்ஃபுல் பர்சன், ஹீ இஸ் அ பவர்ஃபுல் பர்சன், தே கேன் டூ. அவன் எது வேணாலும் பண்ண முடியும், அவன் வந்து பண்ண முடியும். அப்போ என்னென்னா அரசுங்கிறது வந்து ரூலிங் வந்து எது வேணாலும் பண்ணலாம். அப்போ வந்து அந்த வல்லூர் அப்படின்னா வல்லூர் அரசு நேரத்தில் அவங்க செஞ்சிட்டாங்கன்னா தோல்வி வராது. அப்போ பேர் என்ன இருக்கும்னு அவங்க குடும்பத்தில் பொறுத்தவரை என்னென்னா, சக்திவேலுக்கு வந்து அ ஆ ஐயோ, இது வந்து ஒரு ஸ்டேட்டஸு. ஆந்தையோட எழுத்து ஈன கிருஷ்ணசாமி, இதெல்லாம் கிருஷ்ணசாமி, அதாவது கிக்கி, சிச்சி, டிட்டி, தித்தி, பிப்பி, இந்த எழுத்துக்கள் வரும். அதே மாதிரி சூவில் எழுத்து போது சு சு, டு டு, து து, பு பு, இந்த எழுத்துல வந்துடும். அதே மாதிரி கோழிக்கு வரும்போது கே கே, செச்சே, டெட்டே, தெத்தே, நெட்னே, இந்த எழுத்துக்கள் பூரா அதில். இது கோழிக்கு. இந்த மயிலுக்கு வந்து கொ கோ, சொ சோ, டொ டோ, தொ தோ, பொ போ, இதில் வரக்கூடிய எழுத்துக்கள் பூராமே அந்த எழுத்துக்கள் பூரா இது மாதிரி பெயர் எழுத்துக்கள் கலந்து வந்துடும். அப்போ நம்ம என்னென்னா முதல்ல பேர் பார்க்குறதுக்கு அந்த எழுத்து பிரித்து பழகிக்கணும். அந்த ஒரு எழுத்தை வந்து பேர் வந்து அப்படின்னா அந்த எழுத்து பிரிக்கணும். உதாரணம் வந்து பாலமுருகன்னா பாவண்ணாவுக்கு என்ன வருது? இப்பு ப்ளஸ்ஸு ஆ. அப்போ வந்து அது வல்லூர். அப்போ அதிகபட்சம் யார் சேர்றாங்க அப்படின்னா இவங்க இருக்கிற நிலையிலே பாருங்கள், எல்லாமே வல்லூரில் தான் வந்து ஒட்டிக்குவாங்க. அதிகபட்சம் வல்லூர் ஆந்தையில் தான் ஒட்டியிருப்பாங்க ஒரு எல்லா நிலையிலுமே. இப்போ அவங்க வந்து மைதிலிக்கு என்ன பேர் வருது? ஐ வந்துருதான், அவங்களுக்கு வல்லூர். சரவணன் சோமசுந்தரம் அவரும் வந்தாச்சு. நம்ம கூட ஒரு நட்சத்திரம் இருக்குது, அதுவும் வந்து வல்லூருக்கு தான். நட்சத்திரம் ஒரிஜினல் இருக்கட்டும், பெயர் படி. இப்போ இதெல்லாம் ஒன்றா சுற்றுங்க. இப்போ இதே வந்து நம்மளுக்கு நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ நடத்தி இந்த 114வது நிகழ்ச்சியை வளர்ந்து கொண்டிருக்கிற உயர்திரு விஜய் பூபதிராஜன் அவரும் வந்து வந்து வல்லூர் ஆந்தையில் வந்துடுது. அப்போ ஆந்தைங்கிறது என்னென்னா, ஆந்தைன்னு பணம்ங்கிற நோக்கம். அப்போ ஆந்தைக்கும் வல்லூருக்கும் நட்பாக தான் இருக்கும். அப்போ என்னென்னா ஒரு பட்சிக்கு முன்னால் பின்னால் இருக்கிறது ஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ வந்து வல்லூர்னு எடுத்துட்டோம்னா வல்லூருக்கு இந்த அதாவது ஒரு வட்டம் போட்டுக்கணும். வட்டம் போட்டு டாப்பில் வல்லூர் எழுதிக்கணும். அப்புறம் அதே மாதிரி ஆந்தை, காகம், கோழி, மயில்னு வட்டம் 5 ஒரு வட்டத்தை போட்டு 5 புள்ளி வச்சுக்கணும். நீங்கள் உதாரணம் வந்து வீட்டில் குத்து விளக்க வைக்கிறமே அதுதான் பஞ்சபூதம் தான்.
பஞ்சபூத அடிப்படையில் தான் வைக்கிறாங்க. அப்போ அந்த பஞ்சபூதத்தின் அடிப்படையில் நம்ம பூதம் எதுவோ ஆட்சியும் அரசு நேரத்தில் அந்த விளக்கு ஏற்றணும். அந்த முகம் விளக்கு தான் நம்மளுக்கு வேலை செய்யும். இப்போ உதாரணம் இப்போ சொல்லுற அதெல்லாம் சொல்கிறேன். அப்போ பெயர் வைக்கிறதுங்கிற விஷயம். இதே ஆந்தைக்கு யார் நட்பாக இருக்கும்னா, ஆந்தைக்கு முன்னால் இருக்கிறது வல்லூருக்கு அடுத்தது ஆந்தை, ஆந்தைக்கு அடுத்தது காகம். அப்போ ஆந்தைக்காரு காகமும் கோழியும் இந்த காகமும் வல்லூரும் நட்பாக இருப்பாங்க. அப்போ ஆனால் அ ஐ ஓ இ இ உ இந்த எழுத்துக்கள் 6 எழுத்துக்களுமே வந்து ஒரு நட்பாக செயல்படும். இதே போல வந்து நம்மளுக்கு காகத்துக்கு என்னன்னா, இந்த பக்கம் இருக்கிற ஆந்தையும் காகத்துக்கு இந்த பக்கம் இருக்கிற கோழியும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அப்போ இந்த நட்சத்திரங்கள் சரியாக இருக்கும். அப்போ அதே போல் வந்து கோழிக்கு யார், கோழிக்கு வந்து காகமும் அதுக்கு அடுத்துட்டு இருக்கிற காகமும் கோழி, காகம் கோழிக்கு வந்து காகம் பகை, காக நட்பு, மயிலும் நட்பு. அதே போல் மயிலுக்கு எடுத்துட்டோன்னா, மயிலுக்கு வலது பக்கம் இருக்கிறது என்ன, ஒரு பக்கம் வந்து வல்லூர் இருக்குது, இந்த பக்கம் கோழி இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் நட்பாக இருப்பாங்க. அப்போ அந்த வட்டம் போட்டு அப்படியே குறிச்சிக்கலாம். டாப்பில் பக்கத்து பட்சி பூரா நட்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் இப்படி வலம் 3 இடம் 3 வந்து எதிரியாக இருக்கும், எகென்ஸ்டாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு வல்லூருங்கிற போது ஆந்தை நட்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணும், காகம் எதிரியாக இருக்கும். இப்படி எடுத்துகிட்டு என்னென்னா மயிலுக்கு அடுத்து கோழி நட்பாக இருக்கும். கோழிக்கு அடுத்தது அதான் வல்லூர்காரனுக்கு எகென்ஸ்டாக இருக்கும். வல்லூர் கரெக்டு 1. அதுக்கு அடுத்தது வல்லூருக்கு அடுத்து மயில் வந்து நட்பாக இருக்குது. அதுக்கடுத்து 3வது வச்சு கோழி எகென்ஸ்டாக இருக்குது. ஸோ வந்து கோழியோட எழுத்து என்ன, ஏ. அப்போ பேர் வைக்கும்போது அவங்க குடும்பத்தில் அதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஊரில் போய் தொழில் பண்ணுறோம். இப்போ வல்லூருக்காரருக்கு என்ன எழுத்தில் போய் குடியிருக்கலாம், வல்லூருக்கு மதுரையில் இம்ப்ளஸா மதுரை போகலாம், இம்ப்ளஸா மதுரை போகலாம். திருச்சிக்கு போகலாமா, திருச்சிக்கு போகலாம். ஏன்னா வந்து இத்து பிளஸி ஆந்த வருது. இப்போ அதே போல் இது மாதிரி ஒவ்வொரு ஊர்களையும் பார்க்கலாம். இப்போ பள்ளிப்பாளையம்னா இப்போ ப்ளஸ்ஸா பள்ளிப்பாளையத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு சென்னை போகலாமான்னா சென்னைக்கு என்ன கணக்கு இருக்குது, கோழி ஆகாது, சென்னை ஆகாது, சேலம் ஆகாது, இப்போ ஈரோடு ஆகாது. ஈரோடு ஆகும், ஈரோடு வந்து ஆந்தைக்கு வந்துடுது ஆகும். ஸோ வந்து இந்த எந்த ஊரில் போகலாம், எந்த இடத்துல இருக்கலாம், என்ன பண்ணலாம், என்ன சாமி கும்பிடலான்னு கூட நமக்கு இந்த பட்சி வச்சு நம்ம சாதகம் எடுக்கலாம். இது பண்ணுறதுக்கு பெரிய கஷ்டமான வேலையில் அது ஒரு சிம்பிளான விஷயந்தான். அதனால் அரசு நேரங்கள் வந்து அட்டவணை உண்டு, பஞ்சபட்சி புத்தகத்தில் அட்டவணை உண்டு. அட்டவணை நாமளும் கொடுக்குறோம், தேவையானவங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ அந்த அட்டவணையை பேஸ் பண்ணி அரசு நேரத்தில் வந்து எது செஞ்சாலும் வெற்றி. அரசனால எல்லாமே பண்ண முடியும். ஒருத்தர் ரூலிங் இருக்கான்னா, மோடி இருக்காருன்னா இஸ் அ ரூலர். அப்போ அவர் என்ன பண்ணுவார், ஹி கேன் டு எனிதிங். அவரால் எது வேணாலும் பண்ண முடியும். அப்போது பண்ணக்கூடிய அமைப்பு யாருக்கு, பவர்ஃபுல் பர்சன் தான் செய்ய முடியும். ஒரு கையெழுத்து போடணும் அப்படின்னா இந்த பில்டிங்களுக்குள்ளே இருக்கிறது யார், விஜய் பூபதிராஜனுக்கு சொந்தமான இடம். இதில் இருக்கிறது பூரா அவருக்கு தான் சொந்தத்தை, அவரை தாண்டி யாருமே உரிமை கொண்டாட முடியாது. இவர் இருக்க வரைக்கும் அவருக்கு தான் சொந்தமானது. அதே போல் ஒவ்வொருத்தருக்கு சொந்தமான பொருள் வந்து அவங்கவுங்களுக்கு இருக்கும். அப்போ வந்து அதே போல் இந்த பஞ்சபட்சியிலையுமே வந்து எந்த பட்சிக்காரனுக்கு சொந்தமோ அது வந்து வலுவாக இருக்குது. இப்போ இன்றைக்கி பாருங்களேன், ஆந்தை ஓடிட்டு இருக்குது. ஆந்தைக்கு அடுத்தது காகம், அதுக்கு அடுத்தது கோழி வரணும். இப்போ மூல நட்சத்திரம் கோழியோட நட்சத்திரம் போயிட்டு இருக்குது. அப்போது ஆந்தைக்கு என்ன ஆகுது, ஆந்தைக்கு கோழி ஆகாது, வல்லூருக்கும் என்ன ஆகுது, கோழி ஆகாது. அப்போ இன்னைக்கு வந்து நாள் படி பார்க்குற போது செட் ஆகாத நாள், பகையான நாள் இது 2 பட்சிக்குமே பகை. இப்போ நம்ம எதிர்பார்த்த கூட்டம் வராது. எப்படின்னா பஞ்சபட்சி படி என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு அந்த நட்சத்திரம் இருக்கிறது நம்மளுக்கு சாதகமான பறவைகள் இருக்கக்கூடிய நாளில் போடணும். அப்போ நம்மளுக்கு இப்போ அவரோட நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் காகம், காகத்துக்கு கோழி நாள் அப்படி எடுத்துக்கலாம். பிறந்த நட்சத்திரத்தை அடிப்படைத்தான் அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் பெயர் படி தான் வந்து அதிகபட்சமானது பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம தெரிஞ்சு பார்த்துருக்கோம். ஸோ வந்து இது போல் சின்ன விஷயங்கள், ஒரு குழந்தை ஸ்கூலில் சேர்த்துலாம், அரசில் கொண்டு போய் சேர்த்தலாம். ஊன்ங்கிறது முக்கால் பாகம் இருக்குன்னா ஊன் நேரத்தில் சேர்த்தலாம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வச்சு பண்ணலாம். எதை செய்யணும்னாலும் சொல்லலாம். ஒரு தியானம் பண்ணுறோம், மெடிடேஷன் பண்ணுறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம். உதாரணம் வந்து ஒரு ரொம்ப நாளாக மோதிரம் போடணும்னு ஆசையாக இருந்தது. மோதிரம் போட்டுருக்கு என்ன பண்ணால் இப்போ தன்னுடைய பட்சி முதல்ல ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடணும். எந்த மோதிரம் போடுறதுனால வந்து வீட்டில் கொண்டு வந்து கழுவி பூஜையெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. நகைக்கடையில் தான் லட்சுமி சதா இருக்கக்கூடிய இடம் நகைக்கடை. அங்கே சுத்தம் புனிதமே மேலே வாங்கினது. இப்போ நான் வீட்டில் வந்து என்ன பண்ணுறோம், கஷ்டத்துக்கு மோதிரம் போடுறோம், மோதிரங்கள் போடுறவங்களாம் அந்த சரியான அரசு நேரத்தில் அங்கேயே போய் எத்தனை மணிக்கு நம்ம பஞ்சபட்சி வருது அவங்ககிட்ட முதல் போய்க்கு வந்து பஞ்சபட்சி எப்படி வளர்பிறல 48 நிமிஷம் இருக்குது. 48 நிமிஷத்துக்குள்ள மோதிரத்தை தேடி பிடிச்சி நான் வாங்கி மாட்டிக்கலாம். ஸோ வந்து அரசு நேரத்தில் போட்டால் அதுக்கு வந்து அரசாங்கத்தன்மை, அரசு தன்மை கொடுக்கும். ஆண்கள் கட்டாயம் வந்து வலது கையில் தான் போடணும், இடது கையில் போடக்கூடாது. நல்லா தெரியும், இடது கை வந்து லாக் ஆயிரும்,
எந்த காரியம் இடது கீழே எல்லாம் போடக்கூடாது, இடையில இங்கெல்லாம் போடுங்க, எது போட்டாலும் வேலை செய்யாது அது ஆச்சுங்களா. அப்படி போட்டால் 2 கீழையும் போடணும். இப்போ இந்த வளையல் சாஸ்திரமே 2 கீழே பெண்கள் போடணும், ஒரு கீழ் போட்டு ஒரு கீழ் போடாமல் இருக்க, பரிமாறக்கூடாது, வளையல் போடாமல் பரிமாறக்கூடாதுன்னெல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாமே விதிப்படி வர்றது தான், சரிங்களா. அப்போ இது எந்த பச்சைக்கு வந்துடும்? கோழி பச்சைக்கு வந்துடும். இந்த கையெல்லாம் வந்து கோழி, இந்த மார்பு கழுத்து இதெல்லாமே கோழி பச்சைக்கு சார்ந்தது. அப்போ காற்று தத்துவம் அல்லவா, அப்போ காற்று இருந்தால் தான் மனுஷனை வந்து உயிர் வாழ முடியும் அல்லவா. ஸோ வந்து இதுபோல் வந்து இந்த சாஸ்திரத்தில் நிறைய விஷயம் இருக்குது, ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது. இதை நம்ம பயன்படுத்தியிருக்கு பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. அரசு நேரம் வந்து அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லது தங்களுக்கு தெரிந்தாலும் வந்து பஞ்சபட்சி பயன்படுத்தி ஜோதிடம்ங்கிறது அது லைன் தனி. இது ஜோதிடத்துக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நிலை. இப்போ எந்த தோஷம் வந்து படுபச்சு கிடுபச்சு எது இருந்தாலும் சரி, நம்ம வந்து அந்த காலத்தில் சிவயனமை இந்த மந்திரம் சொன்னால் அந்த பட்சி வந்து எதுவுமே நம்மளுக்கு இடைஞ்சல் பண்ணது. இப்போ யாருமே நம்ம உடம்புல இருக்கிறது என்னது, பஞ்சபூதங்கள்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிறதா, எதுவுமே இடம் தெய்வம் எந்த தெய்வம் நம்மளுக்கு கும்பிடாத அப்படின்னு சொல்லக்கூட. இப்போ வராய் கும்பிடும்போது வாராய் கும்பிடாத பயங்கரமானவள் அப்படின்னாலும் சொன்னாங்க. ஏறக்குறைய நம்ம 95லேருந்து வராய்க்கு நிறைய பேர்த்துக்கு, 2000க்கு அப்புறம் நிறைய கொடுத்துருக்கோம். இப்போ எல்லாமே நல்லா இருக்காங்க, வராய்க்கு வச்சு கும்பிட்டாங்க, கோயில் கட்டியிருக்காங்க, ஏறக்குறைய நிறைய பேர் கோயில் கட்டியிருக்காங்க, பெரிய பெரிய கோயிலெல்லாம் கட்டினவங்களும் உண்டு. அப்போ இதெல்லாம் என்னென்னா தெய்வத்தை பொறுத்தவரை எந்த தெய்வமே வந்து ஒருத்தனை அழிக்கிறதுக்காக பிறக்கல அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கணும். எல்லாமே நல்லா இருக்கணுங்க. அதேமாதிரி சாஸ்திரங்கள் எதுக்குன்னா, நீ நல்லதை செய், நீ நல்லது பண்ணு. இப்போ ஜோதிடத்தில் வந்து பஞ்சபட்சியில் வந்து இந்த விஷயம் இருக்கிற மாதிரி ஜோதிடத்தில் புஷ்கர நவாம்சம்னு ஒன்று இருக்குது. அந்த புஷ்கர நவாம்சத்தை பயன்படுத்தியும் ஜெயிக்கலாம். புஷ்கர நவாம்சம் 13 நிமிஷம் தான் வரும். அப்போ ஒரு லக்கணத்தில் 13 நிமிஷம் வரும். அந்த 13 நிமிஷத்தை கரெக்டாக பார்த்து இந்த மாங்கல்யம் கட்டுறது, ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் பண்ணலாம். பஞ்சபீஜி தொட்டு தெரிஞ்சவங்க பஞ்சபீஜி தொட்டுக்கலாம், புஷ்கரநாமம் புஷ்கரநாமம் தொட்டுக்கலாம். அப்போ இதெல்லாம் என்னென்னா, அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க சொன்னது மக்கள் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் தான். அவங்க வள்ளல்கள், அவங்க வந்து 15 சித்தர்களும் வள்ளல்களே. அவங்க ஏகப்பட்ட சாஸ்திரங்கள் கொஞ்சம் நெஞ்சம்லாம் கொடுக்கல, ஏகப்பட்ட சாஸ்திரங்கள் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லிப்பட்ட சாஸ்திரங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தும்மலுக்கு கூட சாஸ்திரம் உண்டு, சும்மலுக்கு உண்டு. உதாரணம் வந்து உங்களுக்கு பணப்பிரச்சனை தீரணுமா, பணம் கஷ்டமாக இருக்கா, எதுவுமே இல்லை. நமக்கு இப்போ கௌரி சாஸ்திரத்தில் லாபம்னு ஒன்று இருக்கும். லாப நேரத்தில் விளக்கு வைங்க, லாப நேரத்தில் கொஞ்சம் பேங்கில் பணம் போடுங்க, அல்லது உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தால் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுங்க, அந்த லாபம் அல்லது உண்டியில் போடுங்க. அப்போ என்னென்னா, ஒரு அக்கௌண்ட் துவக்கணும்னா லாப நேரத்தில் அக்கௌண்ட்டு துவக்குங்க. இதெல்லாம் இந்த லாபம்ங்கிறது வரும். நம்ம லாபம் வந்தால் தான் வேலை செய்யும். நம்ம ஐயா சொன்ன மாதிரி 3 7 11 இருந்தால் தான் இயக்கம் தான். 3 7 11 இருந்துனா தான் அது யாருக்கு பயன்படும் அப்படின்னு நம்மளுக்கு பயன்படும். கூட்டாளிக்கு பணம் கிடைக்கும். ஒரு இடம் விற்கணும்னா 3 7 11 இயங்கிச்சுனா தான் கூட்டாளியோட காசு நம்மளுக்கு வரும். அப்போ தான் அவங்ககிட்ட பணம் இருக்குது, இல்லைன்னா நம்மகிட்ட பணம். எப்படின்னா, நம்ம லக்கணம்ங்கிறது நம்மளுக்கு யோகமானது 5 9 நம்மளுக்கு யோகமானது. ஆனால் அதே நம்மளுக்கு எதிர்கூட்டாளியார் 7ஆம் இடம். 7ஆம் இடத்துக்கு 5 9ங்கிறது என்ன, நம்ம கணக்கு பண்ணி 3 7 11. ஸோ வந்துன்னா 3 7 11 அவன் நல்லா இருக்கணும். ஒரு அவனோட உதாரணம் மிதுன லக்கணம்னா, நம்மளுக்கு 3ன்னு சொல்லும்போது என்ன ஆகுது, சிம்மமாக வருகிறான். அவனுக்கு என்னானோ 9ஆம் இடமாயிரும், தனுசு லக்கணத்துக்கான 9ஆம் இடம். ஸோ வந்து 3 7 11 இயக்கம் இயங்கும் போது தான் இன்னொருத்தங்கிட்ட இருந்து நமக்கு நன்மையான விஷயங்கள் பூரா கிடைக்கும். நம்மளுக்கு நன்மை தருதாங்களா, அவங்ககிட்ட இருந்து கேட்டால் கிடைச்சிரும். இப்போ இதே மாதிரி பட்சியில் வந்து அரசு நேரமாக இருக்குது. அரசு நேரத்தில் நீங்கள் யாருக்கு பணம் கொடுத்தாலும் வராது, இதெல்லாம் பார்த்துக்கணும். அரசு நேரத்தில் வந்து ஒருத்தர் நம்ம தான் அரசும் கொடுக்குறோம், கேட்டு வாங்குறதுக்கும் தயக்கம் வந்துடும். சரி அவன் சாமி. அப்போ நாம் அரசாக இருக்கிற போது அவன் என்ன பட்சியில் இருப்பான், வேறு ஏதோ பட்சியில் இருப்பான். ஊனில் இருக்கலாம், நடையில் இருக்கலாம், சாவில் இருக்கலாம், ஏதோ ஒரு வேலையில் இருக்கலாம். அப்போ அந்த துயிலில் சாவில் ஏதாவது இருந்துட்டு சாமி நானே கஷ்டப்படேன் சாமி, எங்கள் சாமி கொடுக்குறேன்னு அப்படிப்பா. அப்போ நீங்கள் அரசில் கொடுத்து விட்டால் அந்த பணமானது திரும்பி வராது. இது யாருக்கு கொடுத்தாலும் சரி, நீங்கள் கைமாத்துன்னு கொடுத்தீங்கன்னா பேங்கில் போட்டாலும் சரி, யாராலும் கைமாத்து கொடுத்தாலும் சரி, சிட்மெண்ட்டில் போட்டாலும் சரி, சிட்மெண்ட்டில் முதல் ஆரம்பிக்கிறீங்க. இது மாதிரி நாளில் நம்ம பட்சி அரசு நேரத்தில் போட்டால் ஏதோ தப்பிச்சுக்கும். இதே வந்து சாவு நேரத்தில் அக்கௌண்ட் ஓன் பண்ணுறதோ, பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் வசதிக்கு போடுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஜோதிடன் அப்படிங்கிறவன் வந்து எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஜோதிடரை அணுகணும். கேட்டு எனக்கு நாள் குறித்து கொடுன்னு சொல்லணும். அப்போ நாள் குறித்து கொடுக்குறதுக்குன்னா அந்த ஜோதிடம் பஞ்சாங்கத்தை நல்லா படித்தவனாக இருக்கணும். பஞ்சாங்கத்தை முதல் பஞ்சாங்கம் பண்ணிக்கணும். அப்போ பஞ்சாங்கம் தெரியாமல் நம்ம தொட்ட இடப்படாது. ஒரு சூரியன் இருக்குன்னா மிருதன் ஒன்று இருக்குது. மிருதன் என்னென்னா, சூரியன் இருக்கிற நட்சத்திரத்துக்கும் முன்னால நட்சத்திரமும் சூரியன் நிற்கிற நட்சத்திரமும் அடுத்த நட்சத்திரத்தில் எந்த சுபகாரியும் செய்யக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. இது மிருத்யு. அப்போ இதை நம்ம தொடணும். அப்போ இதுபோல் நமக்கு சூரியன் எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ சூரியன் இப்போ இன்றைக்கி எங்கே இருக்குது, ஆடி மாதம் வந்தாச்சு.
1, 2, 3க்கு வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கும். ஸோ அந்த புனர்பூச நட்சத்திரம் இது விட்ட நட்சத்திரம்னு திருவாதிரை, புனர்பூசம், பூசம், இந்த நட்சத்திரத்தில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்போ இதெல்லாம் என்னென்னா பேசிக்கான விஷயங்கள். இதுபோல் ஒவ்வொன்றுமே நம்ம வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அதனால் என்னென்னா அது ஜோதிட விதி. ஜோதிடம் பார்க்குறவங்க ஜோதிடம் பார்த்துக்குங்க. ஜோதிடம் நம்மளுக்கு பாரு, இது வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு பஞ்சபூதமான பஞ்சாட்சர மந்திரத்துக்கு அது சிவனுடைய பரிபூர்ணன். சிவன்னா ஜீவன் தான், ஜீவன் தான் சிவன். பரிபூர்ண கடாட்சம் பெற்றது பஞ்சபட்ச சாஸ்திரம். இது உலகத்தில் வந்து இதை படித்து வச்சவங்களுக்கு வந்து, அதாவது பஞ்சபட்சியை படித்தவங்க கூட பகைக்காதேன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு சாஸ்திரத்தில் மிகப்பெரிய ஆற்றல் உண்டு, மிகப்பெரிய சக்தி உண்டு. ஸோ வந்து தங்கள் வந்து குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் பொழுது நண்பர்களை சேர்த்திக்கிறதும் நம்மளுக்கு சாதமான பேரில் வச்சா தான் நம்மளுக்கு நடக்கும். அப்போ பேர் வைக்கும்போது நம்முடைய நட்சத்திரப்படியும் கூட பேர் வச்சுக்கலாம். நம்ம நட்சத்திரம் வந்து எந்த ராசியாக இருந்தாலும் அந்த நட்சத்திரம் வந்து நம்மளுக்கு சாதமான பட்சியில் இருக்கணும். இப்போ வந்து அஸ்த நட்சத்திரம் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். காக்கானா காக்காய் எழுத்தில் பேர் வச்சுட்டான்னா அஸ்த நட்சத்திரம் செட் ஆகிக்கும். இப்போ காக்காய் எழுத்து என்ன, அந்த எழுத்தில் பேர் வச்சுட்டான்னா அதில் வரக்கூடிய அமைப்பு வந்து அவங்களுக்கு பேசுவது. அப்போ பேர்படி வச்சுக்கலாம், அந்த நட்சத்திரப்படியும் பேர் வச்சுக்கலாம். ஆனால் குடும்பத்தை பொறுத்தல என்ன அப்படின்னா, கணவன் மனைவிக்கு சாதமாக வைக்கிறோம், குடும்பத்துக்கு சாதமாக வைக்கணும்னா ஒன்று அப்பா அம்மா வச்சுக்கணும். அப்பா அம்மாவுக்கு ஒரு கரெக்டான பேராக இருக்கணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கும் அதே மாதிரி பேர். ஏன்னா ஒருத்தர் வந்து கணவன் மனைவிக்கு பயங்கரமான சண்டை, 10 வருஷமாக சண்டை. நான் என்ன பண்ணேன், இதுக்கு ஒரு சொன்னும் இல்லை. இவருக்கு பின்னால் ஒரு பேரை போட்டால் ஒரு நட்சத்திர பேரை முன்னால் போட்டு மாற்றி கொடுத்தேன். அன்னையிலேருந்து இது வரைக்கும் வந்து ஏறக்குறைய 2-3 வருஷமாக சண்டை இல்லை. இது மாற்றுறதுங்கிறதல்ல. நம்ம என்ன பண்ணுறோம், இயற்கையோட பொருந்தி வாழ்தல் தான் பஞ்சாட்சரம். இயற்கையோட பொருந்தி போகிறது தான் பஞ்சபூதம். ஸோ வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு, இதெல்லாம் பயன்படுத்துங்க. அதாவது வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டப்பந்தயம் போல். வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டப்பந்தயம். அந்த ஓட்டப்பந்தயத்தில் எல்லாம் ஓடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வந்து ஒரு வாய்ப்புங்கிறது என்னென்னா, ஏகப்பட்ட ஜோதிட நல்லுள்ளங்களை இவர் வளர்த்திருக்காரு. சாதாரண மனுஷன் அல்ல. ஏன்னா இவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனவங்க தான் இப்போ இருக்கிற அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து கொடி கட்டி பறந்துட்டு இருக்கிறது. அதுபோல் அப்படிப்பட்ட மகான் வந்து அவருக்கு வந்து என்னென்னா விஜய் பூபதிராஜன் அப்படிங்கிறது என்னென்னா பேர் என்ன வந்திருக்குன்னா ஆந்தையில் பேர் விழுந்திருக்குது. ஆந்தை யாருன்னா பணக்கார கடவுள் பெருமாளோட பேரில் தான் வந்திருக்குது. அதனால தான் வந்து விஜய் பூபதிராஜனுக்கு பேர் வச்ச பிறகு ஒரு மாறுதல் வந்திருக்குது. ஸோ வந்து நல்ல வாய்ப்பு கொடுத்த விஜய் பூபதிராஜன் அவரும் அவருடைய குடும்பத்தினாரும் ஆள்போல் தலைத்து அதுபோல் வேறுண்டி பேரும் புகழும் பெற்றி சந்தோஷமான வாழணும். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க கேட்குறவங்க வந்து எல்லா விதமான செல்வங்களும் லட்சுமி கடாட்சம் பெற்று, நான் பணத்துக்குன்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. பணத்துக்குன்னா அரசு நேரத்தில் பூஜை பண்ணுங்க, மகாலட்சுமி மந்திரம் சொல்லுங்கள். அது வேறு எதுவுமே தேவையில்லை. அந்த பட்சி என்ன நேரம் அரசுன்னு நம்ம சொல்லி வச்சுருக்கோம். அந்த அரசு நேரத்துக்கு வந்து இதில் யார் பார்க்குறவங்க இருந்தாலும் கூட அந்த என்னுடைய நம்பர் இப்போ கொடுத்துருவாங்க. அவங்க பதிவு பண்ணி போட்டு விட்ருவாங்க. அந்த நம்பர் உள்ளவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்டவணை உடனே அனுப்பிவிடும். பணம் கட்டணமெல்லாம் கிடையாது. இலவசமாக வளர்பெற தேவரை பகல் இரவுக்கு எல்லாமே கொடுத்துருவோம். சரிங்களா? ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சியில் சந்தோஷமாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக வாழ்கிறேன். வாழ்க வாழ்க வாழ்க. பஞ்சபட்சி சாஸ்திரம் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக கொடுத்தாங்க. ஆக்சுவலாக காரில் வரும்போது இதை பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம கிட்ட இருந்து யாரைக்குறைய மறைஞ்சு போன ஒரு சாஸ்திரம், நிறைய பேர் இதை உபயோகப்படுத்துவதே கிடையாது. ஐயா வந்து அதை மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்கு தாந்திரிகம் மாந்திரிகம் இந்த விஷயத்தில் கூட பயன்படுத்திகிட்டு இருக்காரு. திசா புத்திக்கும் பஞ்சபட்சிக்குமே ஒரு தொடர்பு இருக்குது. திசா புத்திக்கும் பஞ்சபட்சிக்குமே ஒரு தொடர்பு உண்டு. அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த பட்சிகளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க, சிறப்பாக இருக்கும். அப்புறம் விஜய பூபதிராஜன் ஐயா அவர்களை பற்றி ஒரு சின்ன விஷயம். ஆக்சுவலாக பல கருத்தரங்குகள் மாநாடுகள் நடத்தி காட்டியவர். ஒரு காலத்தில் சோலோவாக இருந்து பல விஷயங்களை பண்ணிகிட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே ஒரு ஸ்டெப் இறங்கியிருந்தாலும் மீண்டும் பல இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக சில முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ ஜோதிடர்கள், வெளியே பார்த்துட்டு இருக்கிற ஜோதிடர்கள் தயவு செய்து அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பேசும்பொழுது நான் சொன்னது ஒரே விஷயம் தான், மதிச்சுக்கு யார் கூப்பிட்டாலும் நம்ம போவோம். நம்மளுக்கு அணி சேர்வதோ அணியை பிரிக்கிறதோ நம்மளுடைய எண்ணங்கள் கிடையாது, பண்ணுற ஆளும் கிடையாது. ஸோ மீண்டும் ஒரு முறை அவர் விஜய் பூபதிராஜன் ஐயா அவர்கள் மேலே வர்றதுக்கு நம்மளில் ஒருத்தர், ஸோ நம்மை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால அனைத்து ஜோதிடர்களுமே ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைப்பு கொடுத்தா தான் அவரும் மேலே வர முடியும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து இன்றைக்கி நடத்துகிறதே பெரிய விஷயம் அவரெல்லாம். ஸோ இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா சங்கங்கள் இருந்தால்தான் ஜோதிடம் வளரும், ஜோதிடம் வளர்ந்தால் தான் ஜோதிடர்களும் வளர முடியும். ஒன்றிணைக்கும் போது தான் எல்லாரும் கருத்து பரிமாற்றங்கள் செய்து கொண்டு நம்மளும் சம்பாதிக்க முடியும். ஸோ தயவு செய்து அவருக்கு அனைவரும் ஒரு ஒத்துழைப்பை கொடுக்குமாறும், அதே போல் ஐயா அவர்கள் அடுத்த முறை பெரிய அளவில் பண்ணணும். ஒத்துழைப்புனா நீங்கள் எந்த விதத்துலையும் பண்ணலாம். பொருளாதார ரீதியாக
அல்லது ஒரு கை கோர்த்து கொண்டு வந்து ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வர்றது, இல்லை யாராவது பாலிடிக்ஸ் பண்ணாங்கன்னா அவங்கள வெட்டி விட்டுட்டு வர்றது, இந்த மாதிரி அனைத்து விதத்திலும் ஒரு ஒத்துழைப்பு. இப்போ அவர் கூப்பிட்டுனா நம்ம வந்துட்டோம் இல்லையா, அவர் கூப்பிட்டுனா நம்ம வந்துட்டோம். சில பேர் போக வேண்டாம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காமல் வரோம் இல்லைங்களா, அது மாதிரி சொல்கிறேன். இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, முதல்ல சங்கத்தை ஆரம்பித்து அது பல சங்கங்களாக உருவாகிறதுக்கு அவர் ஒரு காரணம், அதுக்காக நம்ம சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக ஐயா அடுத்த முறை பெருசாக பண்ணுங்கள், பெரிய லெவலில் எல்லா ஜோதிலையும் கூட்டி ஏதாவது ஒரு இடத்துல சென்னையோ இல்லை வந்து திருச்சி மதுரை இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல போடுங்க. மருதமலை குருஜி ஐயாலாம் இருக்கார், அவர் கூப்பிட்டாலே அவர் ஸ்டூடெண்ட்டே ஒரு 100 பேருக்கு மேலே வருவாங்க குறைஞ்சபட்சம். என்னங்க ஐயா இது பேசிட்டு வந்தோம்ல ஐயா, உங்களை தான் எது வேணாலும் இல்லை, நீங்கள் சொன்னது தான். ஏன்னா அவருடைய ஸ்டூடெண்ட் வருவாங்க, நம்ம ஸ்டூடெண்ட் வருவாங்க, உங்களுடைய ஸ்டூடெண்ட் வருவாங்க. ஸோ தயவுசெய்து நல்ல பெரிய லெவலில் பண்ணுங்கள், அடுத்த லெவலுக்கு நீங்களும் போயிடலாம். ஸோ மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய பூபதி ராஜன் ஐயா அவர்கள் மேலே வர்றதுக்காக நான் மனதார வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க. அதாவதுங்க, மருதமலை குருஜியை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக எனக்கு தெரியும். எனக்கு அவரை பற்றி சொன்னது முதல் அவினாசி ஜோதிலிங்கம் தான் பற்றி சொன்னார். ஏன் அப்படின்னா, இந்த வராகி உபதேசனை வந்து நான் ஐயா எடுத்து தான் வாங்கினேன். அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்துக்கு வந்தேன்னு சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தினசரி காலையில் 4:30 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே காலை வணக்கம் சொல்லுவார். அந்த காலை வணக்கம் சொல்கிறக்கூடிய அந்த இதில் ஒரு மெசேஜும் கொடுப்பாரு. அதில் ஒரு சில சிந்திக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுப்பாரு. அப்போ நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம்னா, அவர் அந்த கால நேரத்தில் ஃப்ரீயாக இருந்தாருன்னா 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை. அதாவது ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சில மனிதர்களில் சரவண சோமசுந்தரையாவும் இருக்கார், மருதமலை குருஜியாவும் இருக்கார். அதாவது எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள சில பேரத்தில் நம்ம மருதமலை குருஜி இருக்கார், சரவண சோமசுந்தரையாவும் இருக்கார். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் ஜோதிடர்கள் ஓரளவுக்கு ஒற்றுமைக்கு வந்துட்டாங்க. அப்போல்லாம் என்னென்னா, ஜோதிடர்களே ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஒன்று சேர்ற அளவுக்கு வந்துட்டோம். சரிங்களா? அது பிரஞ்சோகத்துக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நல்ல வளர்ச்சி இருக்குங்க. இது எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம குரு ஜோதிடர் சங்கத்தில் ஐயா சொன்ன மாதிரி இந்த சங்கத்திலிருந்து போனவங்க இன்றைக்கி எல்லாருமே டாப்பில் இருக்காங்க. இப்போ மலர்கொடி அவங்க பொண்ணு கூட சொன்னாங்க, ஆனால் உங்கள் சங்கத்தில் வந்து பேசினா பெரிய ஆயிடுவாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இது என்னால் இல்லை, நம்ம சங்கத்துடைய பேர் வந்து குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரொம்ப காலம் ஸ்டாராக இருந்தவங்க, பல லட்சம் ரூபா சம்பாரிச்சுட்டு பல அதிகாரத்தில் இருந்த ஜோதிடர்கள் கூட மார்க்கெட் இல்லாதப்ப இந்த சங்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ரீஎன்ட்ரியில் அவங்க வந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஏற்றத்தாழ்வு வரும். அது வந்து நம்ம எப்படின்னா ஜோதிட ரீதியாகவே எடுத்துக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு சில ஜோதிடர்கள் அவங்க பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சொல்லி அவங்க எந்த யூடியூப்பில் பேசினாலும் அவங்களுடைய கருத்துக்களை நான் பார்ப்பேன். ஏன் பார்ப்பேன்னா, அதில் நமக்கு 4 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. அதில் ஒரு சில ஜோதிடர்கள் பேசுகிறதெல்லாம் நான் கண்டிப்பாக பார்ப்பேங்க. ஏன் அப்படின்னா, அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரவண சோமசுந்தரையெல்லாம் நிறைய விஷயங்கள் கொடுப்பாரு. புரியுதுங்களா? அந்த கன்னியா லக்னம் கன்னியா ராசி பற்றி பேசும்போது எனக்கு அதில் அவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைச்சிது. சரிங்களா? அதனால் வந்து நம்ம சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கு கேம் பார்க்குறது மற்ற இதெல்லாம் பார்க்குறத விட நம்ம ஜோதிட துறையில் இருக்கோம், நமக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி அந்த ஜோதிடர்களுடைய கருத்தை நம்ம பார்க்கும்போது இன்னும் நமக்கு நிறையா விஷயங்கள் கிடைக்கும். அப்போ நம்ம இன்னும் மேலே வளரலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் மாமா இருக்கார், பாலமுருகன் சாருக்கும் தெரியும், சரவண சோமசுந்தரையாவுக்கு தெரியும், பூச்சி பெருசை மாமா. அவரும் நானும் வந்து பார்த்திங்கன்னா நெகவும் சதயமாக ஒரு காலத்தில் இருந்தோம். அதில் ஒரு சில பேருனால பிரிஞ்சிட்டோம், ஆனால் மறுபடியும் ஒரு காலத்தில் சேருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாதகம் கற்றுக்கும் போது பார்க்கும்போது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் இறந்தவன் இன்னைக்கு எத்தனை பேர் இறந்துருக்காங்களோ அவங்க ஜாதகத்தில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. என்ன தேதியில் பிறந்தான், என்ன தேதியில் இறந்தான் அப்படின்னு. ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா அது ஆய்வு பண்ணுறது. அப்படி நம்ம வந்து ஜோதிடத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம போனோம்னா இன்னும் நம்ம நல்லா வளர்ச்சி ஆகலான்னு சொல்லி தமிழ்நாட்டில் இந்த வராகி உபதேசனம் ஐயாட்ட வாங்கினவங்க இன்றைக்கி எல்லாமே டாப்பில் இருக்காங்க. அதை வந்து நம்ம பெருமையாக சொல்லணுங்க. சரிங்களா? கண்டிப்பாங்க. அதே மாதிரி ஐயாவை நான் கூப்பிடும்போது
சாயங்காலம் கூப்பிட்றேங்க அப்படின்னாரு. ஒரு சில பேர்த்த கேட்டாங்க, ஒரு சில பேர் போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு சில பேர் போகலான்னு சொன்னாங்க. அதில் வந்து நான் உறுதியாக வரேங்க அப்படின்ட்டாங்க. வரும்போது பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள்லாம் இருந்தது. ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் எங்கிட்ட பழகினதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சுதுங்க. சரிங்களா? இப்போ தமிழ்நாட்டிலேயே பூபதிராஜன் தான் முத 3000 ரூபா டொனேஷன் வாங்கியிருக்கேன். ஆனால் நான் கேட்கவே இல்லைங்க. ஆனால் எப்படி நீங்கள் எல்லாத்துட்டையும் பணம் கேட்குறீங்க, எல்லாத்துட்டையும் இது பண்ணுங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. இன்னும் எங்கள் அண்ணங்கிட்டலாம் நான் பணமே வாங்க மாட்டேங்க, கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்க. ஏன் அப்படின்னா அத்தனை பொக்கிஷத்தை பாலமுருகனை யாரு கேட்டாலும் கொடுப்பாருங்க. நீ எத்தனை வேணாலும் வரையா எடுத்துகிட்டு போ, கற்றுக்கோ அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஆட்கள்லாம் கொடுக்குறவங்களும் இருப்பாங்க, கொடுக்க முடியாதவங்களும் இருப்பாங்க, வறுமையில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க, அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பிரகாஷ்லாம் மாதம் மாதம் கொடுக்குறாருன்னா அன்னைக்கு நான் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணதுனால இன்றைக்கி நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து இவரை நல்லா ஃபாலோ பண்ணுங்க. மருதமலை குருஜியை காலையில் 5 மணிக்குள்ளே மெசேஜ் அனுப்புவார். எவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்லி தருவாரோ அவ்வளோ விஷயங்கள் சொல்லி தருவாங்க. தீபம் ஏற்றுறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, அழகாக சொன்னார். பணம் சேர்த்துறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா பெரியவங்களை மதிச்சா போதும். குருவாக பார்த்தா நமக்கு சகலமும் கிடைக்கும் அப்படின்னு. குரு நின்ற இடம் ஐயா சொன்னார் பால்னு, ஆனால் குரு பார்க்குற இடம் சிறப்பு. அதனால வந்து இந்த அமைப்பில் உட்கார்றது கூட ஐயா தான் இந்த மாதிரி போடுங்க, அந்த பக்கம் போடலாமா, இந்த பக்கம் போடலாம்னதுக்கு இந்த பக்கம் தான் போடணும் அப்படின்னு சொன்னார். வகுப்புக்கு அந்த பக்கம் போடணும்னு சொன்னார். நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு வருஷம் கூட இல்லை நானும் அவர் பழகி, குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு விஷயம் கொடுத்துருக்காரு. அவ்வளவு விஷயங்கள் கொடுக்குறாரு. அப்போ பல வருஷமாக அவருடைய நண்பர்களாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாரு. அதாவதுங்க எப்படி சொல்கிறதுன்னா, இந்த அஸ்தம் ரோகிணி திருவோணம் மட்டும் எதை சொன்னாலும் கேட்குங்க. நீங்கள் நல்லதை சொன்னாலும் கேட்கும், கெட்டதை சொன்னாலும் கேட்கும், நீ குளியில் உழுவுன்னு சொன்னாலும் கேட்கும். இந்த 3 நட்சத்திரத்துக்கு மட்டும் அப்படி ஒரு விஷயம் இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனிச்ச புதன் தனிச்ச குரு இருந்தாலும் அவங்க நம்ம எதை சொன்னாலும் கேட்பாங்க. இப்போ ஒரு மீன லக்கணமாக இருந்து இல்லை ஒரு தனுசு லக்கணமாக இருந்து குரு எந்த கிரகத்தோடையும் சேராமல், குரு எந்த கிரகம் பார்க்கறது பார்த்துரும், எந்த கிரகம் சேராமல் தனிச்ச குரு இருந்ததுன்னா அந்த லக்னாதிபதி அந்த ஜாதகனை எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போகலாங்க. அதே மாதிரி புதனும் அப்படி தான். இப்போ மிதுன லக்னம் கன்னி லக்னம், இந்த புதன் தனிச்சிருதுன்னு வச்சுங்களேன், அவங்க நல்லவங்க கூட இருப்பாங்க, நல்லவங்க கூட சேர்ந்தா நல்லவனாக இருப்பாங்க, கெட்டவங்க கூட சேர்ந்தா கெட்டவனாக மாறிடுவாங்க. சரிங்களா? திருடவங்க கூட சேர்ந்தா திருடனாகிடுவாங்க. அந்த மாதிரி கேரக்டருங்க இந்த தனிச்ச புதனுக்கும் தனிச்ச குருவுக்கும் ஐயா சொன்ன மாதிரிங்க. அப்போ சரவண சோமசுந்தரையா வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு இது போட்டார். நாம் ஏன் வந்து இந்த மாதிரி இது, எனக்கு வந்து இயற்கை தான் பழி வாங்குச்சு, நானாக போய் லாகல, இயற்கையினால தான் பழியாச்சு. ஆனால் இதுக்கு எது சொல்கிறோம் அப்படின்னா, ராகு திசையில் கீழே இருந்த என்ன குபேரன் ஆக்கிருச்சுங்க, பல கோடிக்கு அதிபதியாச்சு. குரு திசை வந்து பேரும் புகழ் கொடுத்தது ஒழிஞ்சு பொருளாதாரத்தை குறைக்க ஆரம்பிச்சுது. அப்போ ஐயா சின்ன கருத்து, அதாவது குருதிசை இறக்குச்சுன்னு காரணம் என்னன்னா, குருதிசைக்கு தகுந்த மாதிரி நமக்கு மாறணும். முதல் விஷயம் நாம் வந்து we have to change. இப்போ நான் சொன்ன மாதிரி குருதிசை அப்படிங்கிறது குருக்கு அதிபதி சுபதிட்டானம், அதுக்கு அதிபதி வல்லூர்னு சொன்னேன். அப்போ என்னன்னா நாம் சரியாக மாறணும். குருனா அந்த குருக்குடைய ஸ்டாண்டர்ட்ஸில் மாறணும். மாறும்போது தான் குருதிசை வேலை செய்யும். நம்ம சாதாரணமாக இருந்தால் குருதிசை வேலை, நீங்கள் குருவை மாறணும். இப்போ நீங்கள் குருவாக இருக்கீங்கன்னா குருவை மாறணும். ஒரு நாள் இப்போ நீங்கள் குருவை மாறி இருக்கீங்க, ஜெயிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து சொன்னார், ஒரு திசை கொடுத்ததுன்னா இந்த ராகு குரு சனி புதன் இந்த 4 திசையில் ஒரு திசையில் கொடுத்தா ஒரு திசையில் பிடுங்கும் அப்படின்னு. அது வந்து பொருளில் எடுக்கலாம், இல்லைன்னா உறவில் எடுக்கலாம் அப்படின்னு. உறவில் எந்த பாதிப்பு இல்லை, ஆனால் பொருளில் பாதிப்பு கொடுக்குது. அப்போ நம்ம எவ்வளோ விஷயங்கள் இப்போ ஐயா இருந்து நம்ம எடுத்துக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மருதமலை குறிச்சிக்கிட்டு இருந்து எவ்வளோ விஷயங்கள் எடுக்கலாம். அப்போ இதை வந்து நம்ம தொடர்ச்சியாக பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்றுங்க. நல்ல ஒரு அருமையான கருத்துக்களை பதிவு செய்த மருதமலை குறிச்சி ஐயா அவர்களுக்கு சரவண சோமசுந்தரையா அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்.